ஓம் சக்தி குருவடி சரணம் திருவடி சரணம். ஆக்கமும் ஆன்மீகமும் ஒரு அற்புதமான தொழில் நேரில் காலிஃப்ளவர் குருமா. இது வந்து சப்பாத்திக்கு, பூரிக்கு, ப்ளஸ்ஸு ரைஸுக்கு எல்லாத்துக்குமே சாப்பிடலாம். சூப்பராக இருக்கும். இதுக்கு என்ன பாருங்கள், ஏற்கனவே காலிஃப்ளவரை வந்து விருந்தண்ணில் வந்து அலம்பி பாயில் பண்ணி எடுத்து விட்டாச்சு. இது வந்து அப்படியே இந்த தண்ணி இருக்கட்டும், உப்பு மஞ்சள் போட்டிருக்கு, அந்த தண்ணியோட இருக்கட்டும், இனிமேல் வடிக்க வேண்டாம். இது வந்து சின்ன வெங்காயம் 4, 3 பீஸு. இந்த பீஸில் 3 தான் தேங்காய் சீடு, 5 பாதாம் பருப்பு, 5 முந்திரி பருப்பு, 3 பச்சை மிளகா, வெள்ளைப்பூண்டு ஒரு 5 6 உங்களுக்கு ஏற்றாப்புல, இஞ்சி கண்டிப்பாக, தனியாக 1 ஸ்பூன் சோம்பு, ப்ளஸ் கசகசா 2 ஸ்பூன் வேணும். இதை வந்து அரைச்சிடணும். தக்காளியையும் இதில் போட்டு அரைச்சிடும். தக்காளி இதிலே மிக்சியில் போட்டுடும். இது மட்டும் அரைக்கக்கூடாது. நல்லா வதக்கிட்டு அந்த கிரேவியை தூக்கி இதில் காலிஃப்ளவரில் விட்டு எம்மியாக ஒரு கொத்தமல்லியை கட் பண்ணி போட்டோம்னா அந்த கிரேவி சூப்பராக இருக்கும். இது தாளிக்க வேண்டாம், கடுகு தாளிக்க வேண்டாம், வெறும் கொத்தமல்லி சூப்பராக இருக்கும். சாப்பிட்டு பாருங்கள். இந்த இதை வந்து நான் அரைச்சிட்டு வரேன் மிக்சியில். அதுக்கப்புறம் எப்படி பண்ணணுங்கிறத இந்த கிரேவி பார்க்கலாம். ஓகேவா நேர்களே? இதை விழுது அரைச்சாச்சு. ஓகேவா? ரெடியாக கருவேப்பிலை, கொத்தமல்லி, வெங்காயம் ரெடியாக இருக்குது. அடுப்பு ஆன் பண்ணியாச்சு. வெங்காயத்தை போடுறோம். ஓகேவா? இது ரெடியாக அடுப்பு எரிஞ்சுட்டே இருக்குது. நல்லா வதக்கணும், ப்ரௌன் கலரில் வதக்கணும். ஓகேவா? இதில் கருவேப்பிலை போடணும், ப்ளஸ் வெங்காயம். வெங்காயத்தில் கொத்தணும். இதுக்கு காரப்பொடி வேண்டாம், வேணும்னா போட்டோம். ஆனால் இதுக்கு வேண்டாம். பச்சை மிளகா முன்னாடியே போட்டோம். சூப்பராக இருக்கும். மஞ்சப்பொடி வேண்டாம், இதிலே இருக்குது. அப்படியே வீடு பாருங்க கெட்டி ஆயிடுச்சு. அமர்த்திட வேண்டியது. இதை தூக்கி அதை விட்டுறேன். ஓகேவா? வச்சு நல்லா கொதிக்கிட்டு 1 நிமிஷம் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிப்போம். இது எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அவ்வளோதான், முடிஞ்சு. இதில் குறைக்கவும் கொத்தமல்லி தலையை தூவ வேண்டியது. வேணும்னா நெய் 1 ஸ்பூனோ இல்லை தேங்காய் 1 ஸ்பூனோ போட்டுக்கணும். சூப்பரான எம்மியான ஒரு காலிஃப்ளவர் கிரேவி ரெடி. ஒரு 5 நிமிஷம் இந்த கிரேவி கொதிக்கட்டும். நல்லா ஒரு தேங்காய் எண்ணெயாவது நெய்யாவது விட்டு உங்கள் விருப்பப்படி எது வேணும் விட்டுக்கோங்க. மூடி வச்சுருக்கோம் 5 நிமிஷம். அதுக்கப்புறம் எடுப்போம். நேர்களே, கிரேவி ரெடி. சூப்பராக ஆயிடுச்சு நேர்களே. ஓகேவா? இன்னொரு வியூஸில் பார்ப்போம். நேர்களே, ஆக்கமும் ஆன்மீகமும் ஒரு அற்புதமான தொழில் நேர்களே. கிரேவி ரெடி, சப்பாத்தி ரெடி. ஆனால் சப்பாத்தி கிடையாது நேர்களே. பாருங்கள், லேயராக இங்கே வரும். செமையாக இருக்கும். ஓகேவா? சாஃப்டாக இருக்கா பாருங்கள். எத்தனை லேயர் வருது பாருங்கள். தொட ஓகேவா? நீங்களும் செஞ்சு பாருங்கள். ஓகேவா?